எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு 7ஆமத்த பதிகம் பாட போகிறோம். ராகம் ரஞ்சனி, தாளம் கண்டசார். முதல்ல விருத்தம். தெரிந்தோ அல்லது தெரியாமலோ இவ்வடிமை செய்திட்ட பிழையிருந்தால் சினம் கொண்டு அது ஓர் கணக்காக வையாது நின் திருவுள்ளம் இறங்கி மிகவும் பரிந்து வந்து இனியேனும் பாழ்வினையில் ஆழ்ந்து இன்னல் படாது நல்வரம் அளித்து பாதுகாத்து அருள் செய்ய வேண்டும். அண்டாண்ட உயிர் பறிவுடன் அழித்த முதல்வி புரந்தரன் போதன் மாதவனாரியோர்கள் துதி புரியும் பாதாம்புயமலர் புங்கவி புராந்தரி புரந்தரி புராதனி புராணி திரிபுவனேஸ்வரி மருந்தினும் நயந்த சொற்பைங்கிழிவராகி எழில் வளர் திரு கடவுரில் வாழ் வாமி சுபநேமி புகழ்நாமி சிவ சுவாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. மேடுலகங்களுக்கு ஆதாரமாய் நின்று நித்தமாய் நோக்கி வடிவாய் நியமமுடன் மூப்பத்திரண்டரம் வளர்கின்ற நீ மனைவியாயிருந்தும் வீடு வீடுகள் தோறும் ஓடி புகுந்து கால் லேசற்றலச்சையோ போய் வெள்துகில்கள் அரை கனிய விதியற்று நிர்வாண வேடமோ கொண்டு கை ஓடேந்தி நாடெங்கும் உள்ளம் தளர்ந்து நின்று உன்மத்தனாகி அம்மா உன் கணவன் எங்கெங்கும் ஐயம் புகுந்தேங்கி உழல்கின்ற தேது சொல்வார். ஆடு கொடி மாடமிசை மாதர் விளையாடி வரும் ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீஸ்வர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அம்மா அபிராமியே அபிராமியே. நமஸ்காரம். இதோட அர்த்தம் என்ன பார்க்கலாம். எல்லோருக்கும் நமஸ்காரம். 7வது பதிகத்தோட அர்த்தம் பார்ப்போம். தெரிந்தோ அல்லது தெரியாமலோ இவ் அடிமை செய்திட்ட பிழைந்தர். தெரிஞ்சோ தெரியாமலோ, நம்ம சில சமயம் அறிஞ்சோ அறியாமலோ நம்ம செய்த பிழை இருக்கும். அந்த சினங்கொண்டு அது ஒரு கணக்காக வைக்காதேம்மா. கோச்சுண்டு நீ கோபம் கொண்டு அதை ஒரு கணக்காக வச்சுக்காதேம்மா. அதனால உன்னோட திருவுளம் இறங்கணாம்மாங்கிறார். அதனால நீ பரிந்து வா, இனியேனும் பாழ்வினையில் ஆழாமல் இருக்கிறதுக்கு என்னப்பா எனக்கு நீதான் பரிந்து வரணும்.
இன்னல் படாது நல்வரம் அளித்து. அப்போ நீ ஒரு காரியமும் எனக்கு வந்து துன்பம் தராதைக்கு நல்வரம் அளிக்கணுமாங்கிறார். பாதுகாத்து அருள் செய்ய வேண்டுங்கிறார். எல்லாரையும் பாதுகாத்து நீதாம்மா பிளஸ் பண்ணணும், அருள் செய்யணுங்கிறார். இப்படி அண்டாண்ட உயிர் பறிவுடன் அளித்த முதல்வினா இந்த உயிர்களுக்கெல்லாம் பரிவா இருக்கப்பட்ட முதல்வியேங்கிறார். புரந்தரன் போதன் வானத்தில் உள்ளவாளுக்கு, தேவர்களுக்கு, அப்புறம் மாதவர்களுக்கு எல்லாருக்கும் நீதாமா துதி புரிகிற பாதாம்பழத்தை கொண்டிருக்காய். அப்படிப்பட்ட அம்பாளே நீ எல்லாருக்கும் வந்து அருள் புரியணுமா. புங்கவி, புராந்தகி, எல்லா அம்பாளோட பேரை சொல்றார். புரந்தரி, புராதனி, புராணி, திரிபுவனேஸ்வரிங்கிறார். 3 உலகத்துக்கும் நீதானமே அம்பாள். திரினா 3 புவனத்துக்கும் நீதானே அம்பாளா காத்துட்டு இருக்க அம்மா. அப்படிப்பட்ட அம்மாவே நீ மருந்தினும் நயந்த சொற்பைகுடி மருந்தா எங்களுக்கெல்லாம் வந்து கைங்களியா இருக்க அம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படிப்பட்ட ஆதிக்கடவுர்ல வாழப்பட்ட அம்பாளே பாமி சுகனேவி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமிங்கிறார். அப்படி விருத்தத்தோட அர்த்தம். அடுத்தது ரஞ்சனியோடு பாட்டோடு அர்த்தம். நீடு உலகங்களுக்கு ஆதாரமாய் நின்று நித்தமாய் முக்தியோடுவர். அப்போ நீடு உலகங்கள், நீண்ட உலகங்களுக்குன்னு ஆதாரமா நிற்கப்பட்ட நித்தமாவே நல்ல முக்தி வடிவா இருக்கப்பட்ட அம்பாளே நீ வந்து நேமமோட 32 அறல்கள்னு சொல்றேன். 32 அறங்கள்னாக்க என்னது? 32 அறம் வளர்க்கின்றது, 32 தர்மங்கள். அதை வளர்க்கின்ற சிவபெருமானோடு மனைவி நீ மனைவியா இருந்தாலும் அவர் பார்த்துக்கோ என்ன செய்யறாருனாக்கா வீடுகள் தோறும் போறாராம். எப்படி போறார்? இடுப்புல ஒரு வேஷ்டி, சாதாரண ஒரு கிழிஞ்ச வேஷ்டியை உடுத்துண்டு கையில ஓடையை எழுந்துட்டு இப்படி திருவோட்டை எழுந்துட்டு போறாரம்மா. வீடுகள் தோறும் ஓடி பூந்துக்கால் லேசற்று லட்சம். அவருக்கு அவமானமே இல்லை. அப்படி உடுத்திட்டு இருக்காரு சொல்லிட்டு அவமானமே இல்லை. அவர் மாட்டு கையில திருவோட்டை ஏந்தி ஓடை ஏந்தி நாடங்கு உள்ளம் தளர்ந்து, உள்ளமெல்லாம் தளர்ந்தாலும் அந்த உன்மத்தனாகிய ஒரு பைத்தியம் மாதிரி, உன்மத்தன்னா பைத்தியம், ஒரு பைத்தியக்காரனாட்டமா கையில ஓடைன்னு வச்சுட்டு இப்படி திருவோட்டை வச்சுட்டு போறாரேம்மா. அப்படி உன் கணவன் எங்கெங்க ஐயம் உன்னோட கணவன் ஹஸ்பண்ட், உன்னோட சிவபெருமான் இருக்கானே உன்னோட ஹஸ்பண்ட், அவர் இப்படி ஒரு வீடா ஐயம் பூந்தேங்க. ஐயம்னா சந்தேகமா அப்படி ஒரு ஆத்துக்கா போய் திருவள்ளந்து போறாரமே. என்ன செய்யறது சொல்லு, உழல்கின்றது எது சொல்லுவா. இப்படி போறாரே அம்மா என்ன செய்யறது அப்படின்ட்டு வெறும் சொல்றார். அப்படி ஆடு கொடி மாடமிசை மாதர் விளையாடி வரும். அப்போ அந்த கொடியெல்லாம் அசையப்பட்ட பூஞ்சோலையை ஆய்க்கப்பட்ட திருக்கடையூர்ல வாழப்பட்ட அபிராமியை எல்லாரையும் காப்பாத்தனம் வாங்குறா. அபிதீசர் ஒரு பாகம், அகலா சிவபாணின்னு சொல்லிட்டு அது போல சொல்றார். அப்படி இது 7வது பதிகத்தோட அர்த்தம் பார்த்தோம். இன்னும் ஒரு 4 பதிகம் இருக்கு. மொத்தம் 11 பதிகம். எல்லாரும் இதுவரை தொடர்ந்து ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். பெரியவாளுக்கெல்லாம் என்னோட நமஸ்காரம், சிறிவாளுக்கெல்லாம் என்னோட பிளஸ்ஸிங். இன்னும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். 11 பதிகத்தோட முடிக்கிறேன் நல்லபடியா. ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும். நமஸ்காரம்.